ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ப்ரோட்டீன் ரிச் சோயா கீமா. இந்த சோயா கீமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கர் எடுத்துக்கிறோம். மீல் மேக்கர் 1 கப் எடுத்துருக்கிறேன் நான். இது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு. இதில் கேலரிஸும் கம்மி. இதில் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன்னே சொல்லலாம். இதில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றிட்டு இந்த மீல் மேக்கரை ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா இந்த மீல் மேக்கரை தண்ணியை ஃபுல்லாக இப்படி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா ட்ரை பண்ணிடணும். அதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு இதை எடுத்துடணும். இதில் உங்களுக்கு மெயினாக இந்த ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும் பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மசில் டெவலப் ஆகும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை பல்ஸ் மோடில் மிக்சியில் விட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சோம்பு, கருவேப்பிலையை போட்டு நல்லா அது பொரிஞ்சதும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, சோம்பு இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அப்போ ஒரு நல்ல வாசனை தரும். அதுக்காக நம்ம இந்த தாளிப்பை போடுறோம். நல்லா இதில் வாசனை வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணலாம். இந்த பூண்டு கேஸ்ட்ரிக் ஆகாமல் பார்த்துக்கும். நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதில் வெங்காயம் 1 எடுத்துக்கிறோம். பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு, தக்காளி நீல வாக்கில் பொடிசாக அரிஞ்சிக்கலாம். அரை தக்காளி இருந்தால் கூட இந்த ரெசிபிக்கு போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக மிளகா பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போயிட்டு இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து தேவையான இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் மூடி போட்டு கூட இதை நம்ம குக் பண்ணலாம். நல்லா மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்கிற மீல் மேக்கரை அதில் சேர்க்கணும். சேர்த்தோன்னா நம்மளோட சோயா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.